ஸ்டேட் லெவலில் ஒரு ஜெயிச்சவன், தனக்கு எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையோடு இருந்தவன், ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தவன், ஒரு குடி பழக்கம் இல்லாதவன், ஒரு ஸ்மோக்கிங் பழக்கம் இல்லாதவன் ஒருத்தனை போய் வெட்டி கொள்றான்னா எந்த அளவுக்கு அது மன வலியை கொடுத்துருக்கும், எந்த அளவுக்கு மன வெறி இருக்கும். இதுக்கு என்ன தீர்வு, இந்த மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை, அதை பற்றியெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பொண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான்னா உடனே பேசுங்கயா, கூப்பிட்டு பொண்ணு பையனை கூப்பிட்டு பேசுங்கப்பா, இந்த பொண்ணை காதலிக்கிறேன், நாளைக்கு எதனா பிரச்சனை வந்து தொலைய போகுது, அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஆகாதுக்கு அது இருக்க போகுது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லியிருக்கணும். இல்லை பொண்ணை பெற்றவங்ககிட்ட யாரும் போய் பேசிக்கணும்ப்பா, அந்த மாதிரி இருக்குதுப்பா, கொடுக்குவியா, நான் கேட்டால் பொண்ணு கேட்டால் கொடுப்பான்னா, அவன் கொடுக்குறான்னா கொடுக்கலையான்னு 2 குடும்பம் உட்காந்து பேசியிருந்தா அன்றைக்கி ஒரு தீர்வுக்கு முடிவு வந்திருக்கும். அதை பேசுறதில்ல. டேய் தூக்குடாவில், அவன் என்னடா இது, நம்ம வம்சம் வயிற்றில் வளரணுண்டா, தூக்கினது முடுறா கதையை. பெத்தாப்பன்னு சொல்கிறதா, அம்மா எப்போம்மா வரீங்க, என் பையன் சொன்னாம்மா அவங்கள, எப்போம்மா என் மகளாக நான் வச்சுக்கிறேம்மா உன்னை, என் வீட்டுக்கு மருமக கிடையாது மகம்மா, அப்படியே எப்போ நீ வரும்னு வீட்டு குடும்பமே நாங்கள் ஏங்கிட்டு இருக்கோம். பிரித்து போடணும், எப்படியே ஜாதியை வந்து பிரித்து போடணும். கல்லன் கல்லனாக இருக்கணும், மரவன் மரவனாக இருக்கணும், அகமுடியாக இருக்கணும், வன்னீராக இருக்கணும், கோணார் நாடார் தேவர் பல்லர் பறையர்னு இப்படி தனித்தனியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களை வந்து ஆட்சி பண்ண முடியும். இல்லைனா ஆட்சி பண்ண முடியாது. முதல்ல ஒருத்தன் காதலிக்கிறான்னா வீட்டு பசங்களை கூப்பிட்டு வார்னிங் பண்ணுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, பொண்ணை பெற்ற வீட்டில் எல்லாரும் சொல்கிற பொண்ணு என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் பாருங்கள். ஊர் மேய் விட்டு அப்புறம் போய் அவுத்து விட்டு அதுக்கப்புறம் பிடிக்க முடியாது. இந்த முதல்ல சொல்கிற இந்த மாதிரி காதலிக்கிற வீட்டில் ஆண்கள் சரி இருக்க மாட்டாங்க. குடிக்கிற பழக்கம் இருக்கும், பொறுக்கித்தனம் பண்ணுற பழக்கம் இருக்கும், இல்லை ஏதாவது எப்போ பார்த்தாலும் நச்சரிச்சினே இருப்பானுங்க அந்த வீட்டில். அப்படியேப்பட்ட பெண்களுக்கு தான் இந்த மாதிரி வரும். இல்லைன்னா ரொம்ப செல்வாக்காக வளர்த்துருவாங்க, ரொம்ப காஸ்ட்லியாக வளர்த்துருவாங்க, அது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பழகிடுவாங்க. அது பொம்மை மாதிரி எல்லாத்தையும் ஏதோ ஒரு கடைக்காரில் போய் பொம்மை வாங்குற மாதிரி காதலில் பிடிச்சின்னு வந்துடும். எது நிஜம்? ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள். இந்த பையன் எவ்வளோ ஸ்போர்ட்ஸ்லாம் ஜெயிச்சிருக்கான், எவ்வளோ எதிர்கால கனவுகள் வச்சுருந்துருக்கான். இந்த பைத்தியக்காரசிக்காக அவன் வெட்டிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஒரு உயிரும் போயிடுச்சு, அதை நம்ம ஏற்றுக்கல. ஒரு உயிரும் போயிடுச்சு. இந்த குடும்பமும் செத்து போன அந்த குடும்பம் கூட ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. வெட்டின குடும்பம் தான் நிலை குறிஞ்சு போயிட்டு மாதிரி இருக்குது. இந்த விஷயத்தில் ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் ஒரு உயிர், கடவுளால் கொடுக்கப்படுற ஒரு உயிரை எடுக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கோ எனக்கோ யாருக்கும் கிடையாது. தயவு செய்து சொல்கிறேங்க கேளுங்க. இந்த பொம்பளை பிள்ளையை பார்த்தவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வீட்டில் நயன்றது நச்சரிக்கிறது, குடிச்சிட்டு வர்றது, டாஸ்மாக் போய் குடிச்சிட்டு வர்றது, அரசியல் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக வைங்க. உங்கள் வீட்டு பெண்ணுக்கு தான் உங்களுக்கு மகாலட்சுமி. அது கோடியாக இருக்கிற நெறிக்குறத்தில் குருவிக்காரன் பிளாட்பாரத்தில் படுத்திருக்கான் பாரு, அவன் வீட்டு பொண்ணு கூட அவனுக்கு மகாலட்சுமி தான். பெண்கள் இருக்கிற வீட்டில் கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. பெண் இந்த மாதிரி செய்கிறா அப்படின்னு தெரிஞ்சால் உடனே கூப்பிட்டு கண்டிங்க. அதெல்லாம் இல்லாமல் எதையாவது ஒன்று பண்ணி கடைசியில் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்து வச்சுட்டு ஜாதின்ற பேரில் எங்கள் உயிரை வாங்காதீங்க.